அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் 2வது அம்மாச்சி உணவகம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாகவும், அது மட்டுமில்லாமல் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவை அவமானப்படுத்துகின்ற வகையில் இன்னொரு பகிர்வு அல்லது இன்னொரு திட்டமிட்ட பகிர்வு கொண்டு வெளியாக இருக்கிறது. இது சம்பந்தமாகவும் 2 விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவரை எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை சொந்தங்களும் தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அதிகாலை 2:30 கிழமை ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி இந்த நேரத்தில் இந்த பகிர்வு என்னன்னு சொன்னால், இந்த 2 விஷயமும் பார்த்த நேரத்தில் இருந்து மனசில் ஒரு உறுத்தல். ஆனால் எனக்கு இந்த பகிர்வை உடனடியாக உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கான சரியான நேரம் கிடைக்கல. பிரான்ஸ் இருக்கிறார்களுக்கு தெரியும், வாகனங்கள் வந்து ஒரு கரையில் நிப்பாட்டையில் அது இப்போ வந்து எல்லாமே பெரிய கொண்டோலாக இருக்குது. அதனால் நிப்பாட்டி இந்த பகிர்வை உங்களோட பகிர முடியவில்லை. அதனால் வேலை முடித்து இப்போ தான் வந்து உங்களோட அந்த பகிர்றேன். டாக்டரும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதி, பாராளுமன்றத்தினால் ஒதுக்கப்பட்ட பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் வந்து ஏற்கனவே சாவகச்சேரி பகுதியில் ஒரு உணவகம், அம்மாச்சி உணவகம் வந்து திறந்து வைக்கப்பட்டிருந்தது. கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இந்த நிகழ்வில் அந்த பகுதியினுடைய பிரதேச சபையினுடைய செயலாளர் அவர்கள் வந்து டாக்டர் ராமநாதன் அவர்களை கலந்து கொள்ள கேட்ட பொழுது அவர் வந்து வேறு கிளிநொச்சியில் இருக்கின்ற டிசிசி கூட்டத்துக்கு தான் போக வேண்டும் என்பதன் விளைவாக அங்கே வந்து அவரோடு பயணிக்கின்ற நபர்கள், அதாவது பிரகாஷ் அதே மாதிரி ஜெகதாஸ் இருவரையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நிகழ்வில் கலந்து கொள்ள சொல்லிவிட்டு டாக்டர் கிளிநொச்சியில் இது நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் வந்து பங்கேற்றிருந்தார். பங்கேற்றதுக்கு அப்புறமாக இந்த டிசிசி கூட்டத்தினுடைய நிகழ்வு முடிய விட்டு நாம் வந்து உங்களோட பங்கேற்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த சாவகச்சேரி அம்மாஜி உணவகத்தில் வந்து என்னென்ன குறைகள் இருக்கிறது, என்னென்ன தேவைகள் இருக்கிறது, என்ன தேவைகள் இன்னும் செய்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லி டாக்டரும் கேட்ட கேள்விகளுக்கு எல்லாமே அங்கே பணியாற்றுகிற பணியாளர்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற சொல்லி அவரிடம் வந்து அன்பாக கேட்டுக்கொண்டாங்க. இந்த விஷயம் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். இதனைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வடமராட்சியில் வந்து பருத்தித்துறை பகுதியில் வந்து 2வது அம்மாச்சி உணவகம் வந்து திறந்து வைக்கப்பட்டது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் டாக்டருமாகிய ராமநாதன் அர்ச்சுனா அவர்களினுடைய இந்த அம்மாச்சி உணவகம் கட்டப்பட்டு வேலைகள் முடிந்து அதுக்கப்புறமாக இன்று கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரும் வடபகுதியினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினருமாக இருக்கின்ற ரஜீவன் அவர்களோடு, அது மட்டுமில்லாமல் பிரகாஷ் அவர்கள், டாக்டர் ராமநாதன் அவனுடைய கட்சியில் பயணிக்கின்ற பிரகாஷ் அவர்களும் வந்து இந்த அம்மாச்சி உணவகத்தை திறந்து வைத்திருந்தார்கள். ஆனால் இந்த அம்மாச்சி உணவகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாச்சி உணவகம் அப்படிங்கிற பேர் வந்து இங்கே பகிரப்படவில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், டாக்டர் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறாரு, எதுக்காக இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை அப்படி என்று சொல்லி அங்கிருக்கின்ற மக்களும் ஒரு கேள்வியை எழுப்புகின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களும் டாக்டர் எதற்காக இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை, அது மட்டும் இல்லாமல் ஏன் யார் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் அவர்களை விட்டார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களிடமும் வந்திருக்கிறது. இதுக்கு பல் சேர்க்கின்ற வகையில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விளக்கத்தை வந்து தன்னுடைய சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கிறார். அதாவது வந்து, நான் அரசாங்கத்துக்கு எதிராக கதைப்பவன், அது மட்டும் இல்லாமல் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் கொடுக்கப்பட்ட நிதி, அதன் அடிப்படையில் இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி வந்து அவர்களுக்குரிய நிதியை வந்து எங்களுக்கு ஒதுக்குகிறார்கள். அதனால் நாம் வந்து இந்த மாலைகளுக்கோ அல்லது வந்து இந்த ஆடம்பரங்களுக்கு விரும்புவதில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த வைபவத்தில் வந்து தான் வந்து நாடா வெட்டி திறந்து வைத்தாலும், அதே மாதிரி ரஜீவன் அண்ணா அவர்கள் வந்து இந்த நாடா வெட்டி திறந்து வைத்தாலும் எல்லாமே ஒன்றுதான். அப்படி என்றது வந்து டாக்டர் அவர்கள் வந்து தன்னுடைய
முகநூலில் வந்து சொல்லியிருக்கிறார். விமர்சிப்பதற்கு 1000 விடயங்கள் இருக்கிறது, ஆனால் வாழ்த்துவதற்கு தான் இங்கே மனம் தேவைப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி, எதிர்க்க வேண்டிய விடயங்களை முதுகெலும்போடு எதிர்ப்பவன், பாராட்ட வேண்டிய விடயங்களில் அரசியலை தாண்டி ஆழ்மனதிலிருந்து பாராட்டுபவன் நான் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாரு. இதில் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் ஏன் டாக்டர் போகல அப்படி என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அது கேட்ட பதிலாக தான் இந்த டாக்டர் தன்னுடைய கருத்தை வச்சுக்கிறார். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்றவர்களும் அதே மாதிரி ஆளுமன்றதை விட இலங்கையில் இருக்கின்ற மக்கள் எல்லாருமே டாக்டர் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புகிற நேரத்தில் இந்த நேரத்தில் டாக்டர் ஆடம்பரத்தையோ அல்லது தனக்கான பேர் புகழையோ வந்து ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது வந்து அதை எதிர்பார்த்து அவர் எங்கேயுமே செல்வதில்லை. அண்மை காலங்களில் இந்த புலம்பெயர் தேசங்களுக்கு வந்த பொழுது கூட இங்கே மாலைகளையோ அல்லது வந்து மாலை போட்டு வரவேற்பதை வந்து அவர் விரும்பவே இல்லை. அதில் வந்து அவருக்கு உடன்பாடும் இல்லை. மக்கள் சந்திப்பேன்னு சொன்னால் மக்களை மட்டும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் வந்து சந்திச்சிருந்தார். அதனால் அவருடைய அடிப்படையில் டாக்டர் ராமநாதன் அவர்களுக்கு வந்து இந்த மாலைகள் அல்லது வந்து பொன்னாடை போத்தி கௌரவிப்பது அதில் வந்து அவருக்கு உடன்பாடுகள் இல்லை என்பதன் காரணத்தால் அவர் விலகி நிற்கிறார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். ஏன்னு சொன்னால் அவர் போனாலும் சரி, பிரகாசண்ணா போனாலும் சரி, அல்லது அவருடைய கட்சியில் இருக்கின்ற சகோதரி கௌசல்யாவோ அல்லது வந்து சகோதரர் ஜெகதாசாரோ போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதனை தாண்டி தனக்கு ஒதுக்கப்பட்ட இந்த பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஆளும் தரப்பு என்பிபி அரசாங்கத்தினுடைய நிதி. அதனால் வந்து அந்த நிதி அவர்களுடைய நிதியாக இருக்கின்ற பட்சத்தில் வந்து அவர்களுடைய தரப்பு ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வைத்து அதை திறந்து வைக்கிறது அழகான விஷயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை டாக்டர் விரும்பி இருக்கலாம். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அம்மாச்சி உணவகம் என்கின்ற பேரில் சாவச்சேரியில் திறக்கப்பட்டது. ஆனால் இந்த பருத்துறையில் வந்து இந்த உணவகம் வந்து பருத்தித்துறை பர்னோ கூட்டுறவு சங்கத்தினுடைய உணவகம் அப்படின்ற வகையில் தான் அது பகிரப்பட்டிருக்கின்றதை நினைக்கின்றேன். சரியாக பார்த்து நான் உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த உணவகத்தினுடைய பெயர்கள் ஏன் அப்படி பகிரப்பட்டது அப்படின்றது கூட ஒரு கேள்விக்குறியாக, அல்லது இங்கே புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பேசு பொருளாக இங்கே இருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஏன் அந்த பேரை வந்து அம்மாச்சி உணவகம் அப்படின்னு சொல்லி வைக்கவில்லை அப்படின்றதும் இங்கே ஒரு பேசு பொருளாக இருக்குது. சரி, இந்த விஷயம் இப்போ இருக்கின்ற பொழுதும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், இலங்கையில் கொழும்பு பம்பலப்பிட்டியா அல்லது கொழும்பினுடைய புறநகர் பகுதியில் ஒரு பாடசாலையில் வந்து இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய வடபகுதியில் வந்து அவர்களுக்கான ஆதரவுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு பட்டிமன்றம் இடம்பெற்றிருந்தது. அதில் வந்து நான் மூக்க நுழைக்க விரும்பலை. அது வந்து அங்கே தென்பகுதியில் இருக்கின்ற மாணவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஈழப் போராட்டம், ஈழ வரலாறு அல்லது வந்து தமிழ் தேசியம் என்றால் என்ன, அது பற்றிய பூரண தெளிவில்லாத அந்த சிறார்களோடு கதைப்பது வந்து அழகான விஷயம் கிடையாது. என்ன சொன்னால், அவர்கள் ஒன்றில் ஒரு 85ஆம் ஆண்டுக்கு பிற்பட்ட பெற்றோரனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அவர்களுக்காக ஈழப் போராட்டம் சம்பந்தமாகவும் அவர்கள் வந்து ஈழப் போராட்டம் மௌனிக்கப்படுகின்ற பொழுது அவர்கள் பிறந்தே இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியாது. ஆனால் அதில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய இந்த அரசியல் வருகை சம்பந்தமான ஒரு விமர்சன கருத்தை சொல்லியிருந்தாங்க. இதில் டாக்டரும் அந்த கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் டாக்டர் அதை வந்து கடந்து போகலாம், அல்லது வந்து அவர் அதனை சமாளித்து கொண்டு போகலாம், சரி சின்ன பிள்ளைகள் தானே அப்படின்னு சொல்லி சொன்னாலும் டாக்டரும் ஒரு இடங்களில் ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார். இந்த இடத்துல வந்து நான் இன்னொரு விஷயத்தை நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். அந்த சிறுவருக்கு வந்து அதை எழுதி கொடுத்தவர் ஒன்றில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிரியாக இருப்பார், அல்லது வந்து அவர் வந்து வேறொரு அரசியல் கட்சியினுடைய நெருங்கிய ஒருவராக இருப்பார், அல்லது என்பிபி அரசாங்கத்தினுடைய ஒருவராக இருப்பார், ஏதோ ஒரு அரசியல் கட்சிக்கு செயற்படுவராக இருப்பார், அல்லது வந்து எழுதி கொடுத்தவருக்கு வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாவுடைய வளர்ச்சி வந்து பொறாமையாக இருக்கின்றதன் காரணமாக அவ்வாறு எழுதி கொடுத்திருக்கலாம். அதில் அந்த குறிப்பிட்ட சிறுவனுக்கு வந்து நிறைய தகவல்களை அவர் சொல்வதற்கு முயற்சிக்கிறார். ஆனால் அவருக்கான நேரம் அங்கே சரியான முறையில் வழங்கப்படவில்லை. மணி ஒலிக்கிறது. இந்த நேரத்தில் வந்து அவரை பொறுத்தவரையில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா எதுக்காக அரசியலுக்கு வந்தார், அவர் இதுவரை அரசியல் என்ன செய்கிறார், சாவகச்சேரி ஊழல் சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது அங்கே என்ன நடந்தது, இது பற்றிய பூரண அறிவுகள் எதுவும் இல்லாமல் அந்த சிறுவன் வந்து கதைக்கின்ற விஷயம் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. சாவச்சேரி வைத்தியசாலை இப்போ எப்படி இருக்கிறது, டாக்டர் வந்ததுக்கு அப்புறமா இந்த மருத்துவத்துறையில் என்னென்ன வளர்ச்சிகள் இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து மருத்துவர்கள் காலையில் இருந்து பின்னர் 4 மணி மட்டும் வைத்தியசாலையில் வேலை செய்கிறார்கள். சாவச்சேரி ஊழலில் வந்து நிறைய பேர் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு ஆதரவாக இருந்துவிட்டு நீதிமன்ற வழக்கு அப்படின்ற பொழுது ஓடி ஒழிச்ச விஷயங்கள், யாருமே வந்து சாட்சியம் சொல்ல வரல, இப்படி நிறைய பிரச்சனைகள்
தண்டனைகள் இருக்கிற இந்த விடயங்கள் கூட அந்த சிறுவனுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பதற்கோ அல்லது வந்து அதனை தெரியப்படுத்துவதற்கோ அந்த குறிப்பிட்ட அந்த இதை எழுதி கொடுத்தவருக்கு வந்து சரியான போதிய அறிவு இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அது யார் எழுதி கொடுத்துருந்தாலும் நாட்டில் என்ன நடக்கிறது அப்படின்றதுக்கு வந்து அந்த சிறுவர் பேசுகின்ற பொழுது அங்கே ஒலித்த கரகோஷம் அப்படின்றது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். அவ்வளவுக்கு டாக்டர் ராமநாதன் அச்சுனாமி அவர்களுடைய பேரை சொல்லுகின்ற பொழுது அவ்வளவு கரகோஷம் அங்கே வந்தது. அதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், டாக்டர் இதை சொல்லியிருந்தார். அதாவது ஒரு யூடியூப் வருமானமாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட பேர், ஒரு ஊடகம் பயணிக்கணும் வளரணும் அப்படின்னு சொன்னால் டாக்டர்கிட்ட பேர். புதிதாக வந்திருக்கின்ற இந்த வலையொலி சகோதரர்கள் எல்லாருமே டாக்டர்கிட்ட பேரை பயன்படுத்தித்தான் வளர்ந்து நிற்கின்ற, இன்று 1,00,000 தாண்டி நிற்கின்ற அல்லது 50,000 தாண்டி நிற்கின்ற அத்தனை யூடியூப்பரும் டாக்டர் ராமநாதனா சாவாய்ச்சேரி பிரச்சனையில் ஆரம்பித்ததிலிருந்து கடந்த 1 வருடங்கள் அவருடைய யூடியூப் சேனல் ஆரம்பித்து ஒரு சில காலங்கள் வரைக்கும் அவரை அவமானப்படுத்துவர்கள், அவருக்கு சாதகமாக பேசியவர்கள் எல்லாருமா பேசித்தான் தங்க யூடியூப் சேனல்களை வளர்த்தார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்படி இருக்கின்ற நினைவில் இப்பொழுது பாடசாலை அரங்குகளில் அல்லது பாடசாலையினுடைய ஒரு நிகழ்வுகளில் அங்கே கரகோஷம் அல்லது அங்கே வந்திருப்பவர்களை மகிழ்விப்பதற்கும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய டாக்டருடைய பேரை சாதகமாகவோ பாதகமாகவோ பயன்படுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற பொழுது இங்கே ஒருவனுடைய வளர்ச்சி ஒருவர்களுக்கு பொறாமையாக இருக்கிறது அப்படி என்று சொல்லித்தான் பார்க்கணும். அந்த சிறுவனுடைய அந்த இதை எழுதி கொடுத்தவர்களுக்கு பொறாமையாக இருந்தாலும் வந்திருப்பவர்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியான பெயராக டாக்டர் ராமநாதன் அச்சுனாமியுடைய பெயர் விளங்கியதும் வந்து இந்த நிகழ்வுகளில் காணக்கூடியதாக இருக்குது. இந்த 2 விஷயமும் இன்று டாக்டர் சம்பந்தமான விஷயங்கள். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.